விஜய் அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்காரு. பொங்கல் வாழ்த்தோட சேர்த்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சித்திரை 1 தான் எங்க புத்தாண்டு. தமிழர்கள் அத்தனை பேருக்குமே சித்திரை தான் புத்தாண்டுன்னு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய தமிழர்களை திருப்பி குழப்பதற்கு ஆல்ரெடி திமுகன்னு ஒரு சக்தி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே? அதான் திமுக இருக்கே. இல்ல சாரு போன தடவை சொல்லும்போது சொன்னாரு, இந்த சூரிய பகவானை வந்து தமிழர்கள் வணங்குனாங்க அப்படின்னு. 100% உண்மை. காரணம், தமிழர்கள் தங்களுடைய இந்த நாட்கணக்கு இருக்குல்ல, அதை வந்து பாரத தேசம் ஃபுல்லாவே மக்கள் வந்து 2 வகையில தான் கணக்கிட்டு இருக்காங்க. சோலார், ஒண்ணு லூனார். சூரியனை அடிப்படையா வச்சுக்கிட்டு, இன்னொன்னு சந்திரனை அடிப்படையா வச்சுக்கிட்டு. அந்த வகையில தமிழ் பேசும் மக்கள் சூரியனை மையமா வச்சு இயங்குனதுனால சித்திரை 1 தான் வந்து அவர்களுக்கு புத்தாண்டு. இதுக்கு ஆனா இது முக்கியமான காரணம் சோழர்கள். சோழர்கள். ஏன்னா அவங்க வந்து சூரிய வம்சம் சூரிய வம்சம். சொல்லப்பட்டவர்கள். அப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல தவறு இல்ல. ஆனா தமிழர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு புத்தாண்டான்னு கேட்டா அதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியால எந்தெந்த மாநிலங்கள்லாம் சூரியனை மையமா வச்சு நாட்களை கணக்கிடுகிறார்களோ அன்னைக்கு எல்லாருக்குமே புத்தாண்டு தான். இந்த விஷயமே யாருக்கும் தெரியாது. சோ சித்திரை 1 காஷ்மீருக்கு தான் அன்னைக்கு தான். தமிழர்களுக்கு புத்தாண்டு. அதே போல நார்த் ஈஸ்ட்லயும் அவர்கள் சூரியனை மையமா வச்சது. அன்னைக்கு அவர்களுக்கு தான் புத்தாண்டு. தெலுங்கு வருட பிறப்புன்னு சொல்றாங்க. அன்னைக்கு தெலுங்கு பேசும் மக்களுக்கு மட்டும் புத்தாண்டு இல்ல. யார் யாரெல்லாம் சந்திரனை மையமாக வைத்து நாட்களை கணக்கிடுகிறார்களோ அந்தந்த மாநிலங்களுக்கும் அது புத்தாண்டு தான். அப்ப தமிழ் புத்தாண்டுனாவே அதுல தேசியம் வந்துருது. இத மறைக்கணும், தமிழ் புத்தாண்டு இந்த மட்டுமா? சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த தைய வந்து புத்தாண்டுன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சுமம். பொங்கலே எடுத்துக்கோங்க. போன தடவை அண்ணன் சொன்னார், நான் அதெல்லாம் படிச்சு காட்டுறேன். இப்ப தமிழ்நாட்டுல பொங்கல், அதே நாள் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால சங்கராந்தி, அப்புறம் பெட்ட பண்டுக அப்படின்னு சில பகுதிகளில் கொண்டாடப்படுது. பெத்த இதே பண்டிகைனா பெரிய பண்டிகை. பெரிய பண்டிகை. ஓகேவா? கர்நாடகால மகர சங்கராந்தி, கேரளால மகர விளக்கு. ஓகேவா? மகர விளக்கு தமிழர்களுக்கு தெரியாம இல்ல. எத்தனை பேர் சபரிமலைக்கு போறாங்களோ அத்தனை பேருக்கு தெரியும். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல், டெல்லி, ஜம்மு காஷ்மீர்ல லோரி. இதே மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க, இதே மாதிரி சூரியனை வணங்குவாங்க, இதே மாதிரி எரிப்பாங்க போகி அன்னைக்கு. ஆக்சுவலி இந்த லோரி எஸ்பெஷலி போகி பண்டிகைக்கு. ஆனா அடுத்த நாள் சூரியனை கும்பிடுவாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற இடத்துல மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க, கிச்சடி பர்வ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க பொங்கல் மாதிரி அங்க கிச்சடி பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, கிச்சடி பர்வ் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க, எப்படி தமிழர்களை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படியே நீ இந்த கூட்டத்திலேயே எங்களை மட்டும் ஜெயிக்கவே, என் குடும்பம் மட்டும் சம்பாதிக்கணும், நான் மட்டும் பணக்காரனான, நீ நாசமா போ. உத்தராகண்ட், குஜராத்ல உத்தராயன், உத்தராயணம் சூரியனை மையமா வச்சு கும்பிடக்கூடிய பண்டிகை. சில பகுதிகளில் கூட்டியா அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான்ல மகர சங்கராந்தி. அப்படியே வெஸ்ட் பெங்கால், திரிபுரா போனீங்கன்னா பூஷ் சங்கராந்தி.